வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம ரயில்வே பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து ட்ராக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லாமே வந்து நம்ம DFCCILக்கு வந்து எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், நம்ம ரயில்வே பற்றின எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ராக் என்ன வச்சு சொல்கிறாங்க பார்க்கும்போது 2 ரயில். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரயில். ஸோ ஒரு ரயில்ன்றது முக்கியமானது பேஸு. ஸோ அதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரயில் தான் வந்து நம்ம ட்ராக்னு சொல்கிறோம். இதில் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பி ரோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மெட்ரோ கேஜ் அண்ட் நேரோ கேஜ். ஓகேங்களா? பி ரோடுன்றது ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. பி ரோடில் வந்து 1676 mm இருக்கும். மெட்ரோ கேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 mm இருக்குது. நேரோ கேஜ் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 76 to 1610. ஓகேங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆர்டர் நான் வச்சுன்னா உங்களுக்கு கிளம்பாது. பி ரோட், மெட்ரோ, நேரோ அது மாதிரி 3 ஆர்டர் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3 ஆர்டரில் வந்து பீரோன்றது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 1000க்கு மேலே 1676 அப்படின்னு வரும். மெட்ரோன்றது 1000க்கு மேலே வரும். நேரோன்றது 1000 கீழே, அதாவது 76 to 610 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போயிடலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் இருக்கும். அதாவது நம்ம இந்தியன் ரயில்வேக்கு தேவையான அனைத்து பார்ட்ஸும் வந்து நம்ம ரயில்வேக்கு தேவையானது எல்லாமே நம்ம இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ இது வந்து மொத்தம் வந்து 10 இருக்குது. ஸோ 10ல் வந்து நான் 5 இந்த பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து லொக்கேஷனும் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற ஐடியாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிட்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், அது வந்து சிட்ரஞ்சன் அப்படின்னு இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சித்ரஞ்சன் வந்து சித்ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்ரான்றது ஒரு பொன் பேர் வந்து பொன்கள், அதாவது பெண்கள்ன்றது பொன்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்ரான்றது ஒரு பொன் பேர், பெண்களில் அப்போ வந்து லொக்கேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன். இதில் என்ன, இது வந்து எங்கன்னா அலகாபாத் அப்படி இருக்குது உத்தரப்பிரதேசில். இது எங்கே நான் புதுசுலாம் பார்க்கும்போது எலக்ட்ரிஃபிகேஷன், அது மோஸ்ட்லி வந்து சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது அது மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதாவது அது இன்னும் கொஞ்சம் அழகாக்குறாங்க. அதுதான் வந்து அலகாபாத். ஓகேங்களா? ஸோ அது அலகாபாத் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. 3வது டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் எங்கே இருக்குன்னா வாரணாசியில் இருக்குது உத்தரப்பிரதேசில். ஸோ டீசல் தான் வந்து நமக்கு வந்து கிடைச்ச வரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உண்மை தானே, டீசல் தான் நமக்கு கிடைச்ச வரனால தான் வண்டி ஓடிட்டுருக்கு. ஸோ டீசல் தான் நமக்கு கிடைச்ச வரன், அதுதான் வந்து வாரணாசியில் இருக்குது உத்தரப்பிரதேஷ். வரன் எங்கே இருக்குது? வாரணாசியில் வரன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே டீசல் லோக்கோமோட்டிவில் வந்து மாடர்ன், அதாவது நம்ம கிடைச்ச வரனை வந்து நம்ம மாடர்னாக எப்படி யூஸ் பண்ணோன்னா ஒரு பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டிலா பஞ்சாப், பஞ்சாப்காரங்க பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டீசலை வந்து நம்ம கிடைச்ச வரனை என்ன பண்ணுறாங்க, பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இன்டெகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி, இது வந்து சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐசிஎஃப், அதாவது ஐசிஎஃப்ன்றது வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குன்றது. ஸோ சென்னையில் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லிடுறேன் பாருங்கள். இன்னொரு என்னென்னா இன்டெகிரேட்டில் வந்து இன்டர்னல்னு வச்சுக்கோங்க, இல்லை இன்டர்னால் நமக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது என்னதுன்னா சென்னை. ஸோ சென்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னால் நமக்குள்ளே இருக்கிறது சென்னையில் தான் வந்து இன்டெகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரயில் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ ரயில் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷனில் இருக்க பார்க்கும்போது கபூர்தலா பஞ்சாப் அப்படின்னு இருக்குது. ஸோ ரயில் தான் வந்து ஒரு நமக்கு வந்து ரயில்வே நெட்வொர்க்கில் வந்து ஒரு ஹெட்டே, அதாவது தலையே ரயில் தான். ஸோ ரயில் தான் வந்து தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தலைன்னு இருக்கா, ஸோ தலை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை தான். இன்னொன்று லிங்க்கும் இருக்குது, தலை தான் வந்து பஞ்சாப் பாருங்கள் தலையில் மாட்டுவாங்க இல்லையா, ஸோ தலை தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு தலை, வீல்னா கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை வீல் ரெண்டுமே இருந்துக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் பங்கம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. பெங்களூர். ஸோ பெங்களூர் வச்சுக்கோங்க. பெங்களூருக்கு வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நமக்கு தலையும் இருக்குது, காலம் வீல்னா காலம் இருக்குன்னா நம்ம வந்து பங்கமாக போயிடலாம் ட்ரெயினில் உட்காந்து அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ரயில் கோச் ஃபேக்ட்ரி, ஏற்கனவே ரயில் கோச் ஃபேக்ட்ரி சொல்லியாச்சு. ரயில் கோச் தான் தலைன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் தலை, அந்த ஆப்ஷன் தராமல் இந்த ஆப்ஷன் தந்துருப்பாங்க. அது தந்தீங்கன்னா தலைனா அப்பு நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்புனா அப்பு இருக்குது. ஓகேங்களா? ரிபிலரி அப் அப்படின்னு இருக்குது, அதையும் நான் வச்சுக்கோங்க. ரயில்வில் பிளான்ட். ஸோ ரயில்வில் பிளான்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரயில்ன்றது தலை, பிளான்ட்ன்றது கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருக்குது. பட் நம்ம ஒரு பிளானட்டில் போட்டு அடைச்சிட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்றா என்னத்துக்கு என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. பீகார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ டீசல் பற்றி இருக்குன்னு சொல்லியாச்சு. டீசல் நம்ம கிடச்சா வரேன்னு சொல்லிட்டு அதை வந்து வேறு என்ன படித்தோம் பார்த்தா, டீசல் பற்றி பார்க்கும்போது அதை வந்து மாடர்ன் பண்ணியிருக்க சொல்லிட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க பஞ்சாப்காரங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டீசலில் வந்து காம்பனண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ காம்பனண்ட் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டீசலில் வந்து ஒரு காம்பனண்ட் சொல்லிட்டு ஒரு டன்குனி அப்படின்றது இதில் ஒரு ஞாபகம் வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. இருக்காங்க வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுவும் வந்து காம்பனண்ட் பண்ணுறாங்க. டீசலை வந்து அழகாக பண்ணுறது பெண்களுக்காக இப்போத்தில் வந்து ரொம்ப வண்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும். ஸோ டீசலை வந்து காம்பனண்ட்டாக யார் யூஸ் பண்ணாமல் பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.